எங்கும் எங்கள் வளமும் மங்கள தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர்களுடைய ஒரு இனிய சந்திப்பாக இன்றைய மாலையில் நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு தருணமாக இருக்கின்றது. இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றி நாம் இங்கே விவாதிக்க இருக்கின்றோம். அதாவது திருமூலர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். அதை பற்றி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு வகுப்பு எடுக்க போகிறாங்க. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை தான் இன்றைக்கி இந்த தொடர் நிகழ்ச்சி நடக்க இருக்குது. அதுக்கு முன்னாடி ஐ ரிக்வெஸ்ட் ஐடா President Mr. S.T. Gopi to deliver welcome address. On behalf of Annamalai Engineering and Technology Alumni Association, it's my privilege and heartfelt joy to welcome you all to this very special evening. This gathering is more than just an event. It's a celebration of our enduring bonds, shared memories, and the remarkable achievements of our own alumni community. Each time we come together, we strengthen the ties that connected us not only to our alumni but also to one another and the extended families. We are delighted to begin today's program with a captivating dance recital by Ms. J. Mrudula, daughter of our cherished alumni N. Jagdishwaran and Ms. Purnima. Her performance reflects the continuity of our legacy and the joy of seeing our alumni families shine across generations. Following this, we are honored to host a health and wellness session by Vinjula Satish, a distinguished alumnus from the 2000 batch electrical engineering. Her insights will inspire us to embrace healthier, more fulfilling lives, and we are truly grateful for our presence and contribution. Friends, your participation and encouragement make occasions like this meaningful. Together, let us celebrate talent, wisdom, and the bonds that keep us connected. With immense joy and pride, I welcome you all once again to the evening of culture, learning, and togetherness. Thank you and enjoy it. திருமதி சங்கீதா அவர்களை திருமதி விஞ்சிலா சதீஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக செல்வி மிருதுளா அவர்களை மேடைக்கு வருமாறு தன்னுடைய நடன நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். செல்வி மிருதுளா அவர்கள் நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்களுடைய மகளாவார். அதாவது அவருடைய தாயும் தந்தையும் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் ஆவார்கள். அதோடு மட்டுமில்லாமல் செல்வி மிருதுளா அவர்கள் சற்றேறக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருக்கின்றார். சலங்கை பூஜையை முடித்திருக்கின்றார். சலங்கை பூஜையில் பல பட்டங்களையும் பெற்றிருக்கின்றார். இந்த வேளையிலே அவர் இங்கே மேடைக்கு ஒரு அருமையான நடனத்தை தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஒரு வீடு கட்டணும்னா வந்து முதல்ல வந்து பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த வீடு கட்ட முடியும், அதாவது அந்த பில்டிங் வந்து கட்ட முடியும். இப்போ நாம் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில் இருக்கிறோம், நமக்கு நிறைய மன அழுத்தங்கள் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து நம்முடைய உடல்நிலையை பற்றி வந்து சரியாக யோசிக்கிறது இல்லை. பல பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் வந்து திருமதி விஞ்சிலா சதீஷ் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வெல்னஸ், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி பேச போகிறாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா வந்து இன்றைக்கி நம்மளில் வந்து பலரும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவங்க 2000 ஆண்டு வந்து நம்முடைய பல்கலைக்கழகத்தில் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தனியாக வந்து அண்ணா நகர் முகப்பேர் வெஸ்ட்டில் வந்து வெல்னஸ் கோச்சிங் சென்டர் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க நமக்கு நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஐ இன்வைட் மிஸ்ஸஸ் விந்துலா சதீஷ் டு கிவ் அவர் ப்ரெசன்டேஷன் அபவுட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ப்ளீஸ் கம். ஹாய், நான் விஞ்சிலா சதீஷ். என்னோட ஏஜ் வந்து 48. ஆக்சுவலாக இந்த சான்ஸ் கொடுத்த பொற்செல்விக்கு ஃப்ரம் த ஹார்ட் வந்து ஃபஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து நிறைய வாட்டி நம்மளோட கம்யூனிட்டியில், ஐ மீன் எங்கள் கம்யூனிட்டிக்கு நிறைய நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸ் எல்லாரோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். பட் அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இருந்தேன். பட் அதுக்கு வந்து ஒரு படி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எனக்கு, பொற்செல்வி வந்து. ஸோ பேசிக்காக வந்து எங்களில் வந்து என்ன சொல்லுவோன்னா, எங்கள் மென்டார் வந்து சொல்வார், உணவே மருந்து, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்து ஃபுட்டு வந்து எப்படி எடுக்கலாம் அண்ட் எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டே இல்லாமல் நம்மளோட லைஃப் வந்து எப்படி லீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து பண்ணுறது. இப்போது நான் ஒரு 2-3 கொஷின்ஸ் மாத்திரம் கேட்குறேன். இப்போ வந்து பாஸ்ட் 1 இயர் நான் ஹாஸ்பிட்டல் விசிட்டே போகல அப்படின்னவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள்.
ஹாஸ்பிட்டல் விசிட்டே நான் போகல. ஜென்ரல் செக்கப்பில் மெடிசன்ஸ் சரி ஓகே. இப்போ அப்படியே இருக்கட்டும் ஹேண்டு. இப்போ வந்து நான் எதுக்கும் மாத்திரையே போடலை 1 இயரா அப்படின்னு போடலை அப்படின்றவங்க ரைஸில் வச்சுக்கோங்க. போட்டேன்னவங்க கீழே போட்டுருங்க. போட்டேன்னவங்க ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ரீசெண்டாக ஃபேமிலியில் ரீசெண்டாக சடன் டெத் எதுவுமே ஆகலை அப்படின்றது யார் வீட்டில் அப்படி? ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஹெட்டேக்கோ இல்லை சீசனல் டிசீஸ் இருக்கு இல்லையா, ஃபீவர், கோல்டு, காஃபு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வரவே இல்லை லாஸ்ட் 1 இயர் அப்படின்றவங்க, அந்த மாதிரி எதுவுமே வரல. ஓகே குட், வெரி குட், சூப்பர். ஓகே அந்த மாதிரி இப்போ என்னென்னா ரீசெண்டாக இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்மளுக்கு செக் பண்ணிக்க ஹெல்த்து. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் 3 இயர்ஸு நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் போனதில்லை, ஒரு மருந்து மாத்திரை போட்டதில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஸோ அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆக்சுவலி ஒபீஸாக இருந்தேன். ஒபீஸாக இருக்கிறப்ப என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போது நான் அந்த பேராமீட்டர் பேப்பர்ஸ் வந்து அது மாத்திரம் எங்கள் கோச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாருக்கும் செக் பண்ணி கையில் கொடுத்துருக்கோமா, இதை மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் ஃபர்தர் டவுன் வந்து ஃபாலோ இது பண்ணிக்கிறேன். ஓகே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இவங்க ஆக்சுவலி இவங்க என்னோட கோச்சு மிஸ் கோகிலவாணி சத்யசீலன். ஸோ அவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் இம்ப்ரூவ் ஆகி நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் என்ன மாற்றிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க இவங்க தான். ஓகே ஓகேவா? ஓகே குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் கோகிலவாணி. என்னோடய ஏஜ் வந்து 56 ஆகுது. நான் வந்து இப்போ ஒரு பாஸ்ட் 16 இயர்ஸாக வந்து ஒரு வெல்னஸ் கோச் ரன் பண்ணிகிட்ருக்கேன். வெல்னஸ் கோச்சாக இருக்கேன், வெல்னஸ் சென்டரும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஆனால் கை தூக்குனீங்க, ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லை, மெடிசன் சாப்பிடல, எதுவும் இல்லைன்னு. இது வந்து ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டி, முக்கால்வாசி பேருக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஈட்டிங் பேட்டர்ன், லைஃப் ஸ்டைல் வந்து அந்த அளவு வந்து பர்ஃபெக்டாலாம் இல்லை. சரிங்களா? இப்போ இது வந்து இன்றைக்கி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து செக் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் கையில் இருக்கா? எல்லார் கையிலையும் இருக்கா? எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எல்லார் கையிலையும் இருக்கா? கை காமிங்க, அம்மாட்ட கொடுத்துருங்க. கோதை நாயகி அம்மாட்ட. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வயசுக்கும் வெயிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். இப்போ உங்களோட சென்டிமீட்டர் பாருங்கள், உங்களோட ஹைட் இருக்கும். ஒருத்தரோட ஹைட் சொல்லுங்கள். 176. நீங்கள் எவ்வளோ ஐடியல் வெயிட் இருக்கலாம் சொல்லுங்கள்? 73லேருந்து 76 வரைக்கும் இருக்கலாம். ஒரு 100ல் நீங்கள் ஒரு 100லேருந்து இல்லைன்னா 103 வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஹைட்லேருந்து. இதுதான் உங்களோட ஐடியல் வெயிட். நம்மளோட என்டையர் பாடியுமே பார்த்தீங்கன்னா போன்ஸ், மசில்ஸ், ஃபேட்டால் ஆனது தான். இதில் வந்து ஃபேட்டோட பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ யாருக்கெல்லாம் ஃபேட்டோட பர்சன்டேஜ் இந்த பேப்பர்லேயே பாருங்கள், கீழே வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. இதில் வந்து மெயிலுக்கு எவ்வளோ இருக்கணும்னு சொன்னாங்க? 20 to 30 இருக்கணும்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்களா? யாருக்கெல்லாம் ரெட்டில் ரவுண்டு பண்ணியிருக்காங்க? யாருக்கெல்லாம் ரெட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க? ஓகே. அதே போல் பிஎம்ஐ அடுத்த ஃபேட்டுக்கு அப்புறம் விஸ்ரல் ஃபேட்டுன்னு இருக்குது. வி ஃபேட்னா விஸ்ரல் ஃபேட். விஸ்ரல் ஃபேட் நம்ம பாடியில் எந்த போர்ஷனில் இருக்குது? யார் சொல்கிறீங்களோ உங்களுக்கு பெரிய கிளாப் பண்ணுவோம். கரெக்டாக சொல்கிறோம், நீங்கள் டபுள் கிளாப்பு. எந்த போர்ஷன்லேருந்து எந்த போர்ஷன் வரைக்கும் இருக்குது? பரவாயில்ல, பாதி 50%. செஸ்ட்டு கீழே இந்த இடத்த போர்ஷன்லேருந்து அடிவயிறு வரைக்கும் இல்லை ஃபேட்டு தான் வந்து விசரல் ஃபேட்டு. மெயில் இந்த விசரல் ஃபேட்டோட ரேஞ்ச் எவ்வளோன்னு தெரியும்னா 5 to 9 தான். 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோனில் இருக்கும்னு அர்த்தம். இப்போ உங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் விசரல் ஃபேட்டு உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க, சொல்ல வேண்டாம், பார்த்துக்கோங்க.
இப்போ 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே டேஞ்சர் சொல்கிறோன்னா ஏன் அப்படின்னா மெயின் வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கிறது இந்த போர்ஷனில் தான். ஹார்ட்டு, லிவரு, லங்ஸு, பேங்க்ரியாஸு, உங்களுக்கு கால் பிளாடரு, இன்னும் லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸு எல்லாமே இந்த போர்ஷனில் தான் இருக்குது. மெயினாக வந்து இந்த ஆர்கன்ஸில் மேலே போயிட்டு இந்த ஃபேட் வந்து உட்காந்துக்கும். இப்போ ஹார்ட்டில் போய் உட்காந்துச்சுன்னா என்லார்ஜ் ஹார்ட் ஆகிடும். அது ஃபேட்டில் அதே போல் லிவரில் போய் உட்காந்துச்சுன்னா ஃபேட்டி லிவர். எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபேட்டி லிவர்? ஓகே, பிகாஸ் ஆஃப் இது வந்து ஃபேட்டி லிவர் வரும். அதே போல் வந்து பேங்க்ரியாஸில் போய் உட்காந்துச்சுன்னா டயபெட்டிக் அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு க்ரியேட் பண்ணும். கால் பிளாடரில் போய் உட்காந்துச்சுன்னா கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். லேடிஸ்க்கு வந்து பிசிஓஎஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். உங்கள் ஃபேமிலியிலே கூட நிறைய பேருக்கு இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒபீஸில் இருப்பாங்க. இப்போ அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த நீர்க்கட்டிகள் அந்த பிசிஓடிலாம் வரத்துக்கு மெயின் ஆஃப் த ரீசன் வந்து இதே விசரல் பண்ணலாம். அப்போ நமக்கு இந்த போர்ஷனில் உள்ள ஃபேட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சிடணும். இந்த எப்படி குறைக்கணும் அப்படின்னா எப்படி ஃபேட்டெல்லாம் குறைக்கலாம் வழி சொல்லுங்கள். எக்ஸசைஸ். சூப்பர். அப்புறம் சொல்லுங்க. பரவாயில்ல. டயட்டுன்னா என்ன? கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கிறது சாப்பிடணும். அளவாக சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடணும். யார் சொன்னாது? பசித்து புசி. குட் ஜாப். ஃபேட் வந்து நமக்கு சப்குட்டேனியஸ் ஃபேட்டுன்னு ஒரு ஃபேட்டு, இன்னொன்று வந்து விசரல் ஃபேட்டு. சப்குட்டேனியஸ்னால் இந்த கையில் இதில் தொடையில் அதிலெல்லாம் இருக்கிற ஃபேட் வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட்டு. இந்த ஃபேட்டோட ரேஞ்ச் வந்து தான் நம்ம சொன்னது வந்து 20 to 30க்குள்ளே இருக்கணும். மென்னாக இருந்தால் ரொம்ப லேடிஸாக இருந்துச்சுன்னா 20 to 30 இருக்கணும். மென்னாக இருந்தால் 10 to 20 தான் இருக்கணும். நம்மளோட என்டையர் பாடியுமே வந்து போன்ஸ், மசில்ஸ், ஃபேட்டால் ஆனதுன்னு சொல்லிட்டேன். இந்த ஃபேட்டோட பர்சன்டேஜ் வந்து லேடிஸ்க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20 to 30% இருக்கலாம். மென்னுக்கு வந்து 10 to 20 இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம ஹார்ட்டுக்கு போகிற பிளட் பைப் வந்து 10 to 20 இருந்தால் இப்படி இருக்கும் மென்னுக்கு. அதுக்கு மேலே போச்சுன்னா அப்படியே ஃபேட் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சு அப்படி சுருங்க ஆரம்பிச்சு. லேடிஸ்க்கு அதே தான் 20 to 30 இருக்கும். விசரல் ஃபேட் பர்சன்டேஜ் நான் சொல்லிட்டேன் 5 to 9 தான் இருக்கணும். அது 10க்கு மேலே போனாலே டேஞ்சர். அடுத்தது வந்து பிஎம்ஐ. பிஎம்ஐ வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 19 to 23 நார்மல். 23க்கு மேலே போச்சுனாலே ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து மெடிசன்லாம் யாரெல்லாம் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ரெகுலராக? சரி. இப்போ ஒரு சிலர் வந்து நான் மெடிசன்லாம் சாப்பிடலனாலும் ஹெல்த்தியாக இருக்கேன். அப்படி தானே? கை தூக்குங்க. நான் மெடிசன்லாம் சாப்பிடலப்பா, நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன். கை தூக்குங்க. மெடிசன் சாப்பிடலாங்கிறவங்க கை தூக்குங்க. மெடிசன்லாம் நான் சாப்பிடவே இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க. அப்படியா? சரி. இந்த 4 பேர் இப்போ அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லைன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம். நான் காலையில் ஏந்துக்கிறீங்க, ஏந்துக்கும் போதே ஐயோ ஏந்துக்கணுமா அப்படின்னு தோணுது. யாருக்கு தோணுது? அப்பா 2 பேர் அவுட்டு. அடுத்தது வேகமாக நடக்கிறீங்க, படி ஏறுறீங்க, மூச்சு வாங்குது, ஹெட்டேக், கிடினஸ் வருது, அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 1 2 இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹோல் பாடியில் பெயின், பேக் பெயின், நீ பெயின், இந்த மாதிரி பெயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நைட்டில் வந்து படுக்கிறீங்க, தூக்கம் வரல, இந்த மாதிரி ஏதாவது 1 2 ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம ஆரோக்கியத்தில் இருந்து ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுது. ஓகேவா? பாடி லாங்குவேஜ்னா என்னங்க? பாடி லாங்குவேஜ்னா சொல்லுங்க. ஏன்னா இன்ட்ராக்ஷன் தான் நல்லாயிருக்கும். பாடி லாங்குவேஜுக்கு மீனிங் தெரியுமா? representation of your body, action, everything. It's okay, that's one. Another thing, உங்க பாடி பேசும். என்ன பேசும் தெரியுமா? நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நைட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோட்டலில் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டீங்க, வயிறு வந்து ஹெவினஸ்ஸாக இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது. அப்போ பாடி சொல்லுது, ஐய் நீ சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லுது. முட்டி வலிக்குது, முழங்கால் வலி இருக்குது. அப்போ என்ன சொல்லுது பாடி? என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தலையிலேருந்து தொட வரைக்கும் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது, எனக்கு இந்த கீழே உள்ள முட்டியால் தாங்க முடியல, நான் தேஞ்சிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு பெயின் ஆகிட்டு இருக்கு, அதனால் வந்து நீ வெயிட் லாஸ் பண்ணுன்னு பாடி சொல்லுது. திஸ் இஸ் பாடி லாங்குவேஜ். பாடிக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அது நமக்கு கம்யூனிகேட் பண்ணுது. அதை கரெக்டாக யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களோ அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க.
அதை பற்றி கவலையே படாமல் இருக்கவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 செப்பலில் ஒரு செப்பல் தேயும் அந்த மாதிரி இருப்பாங்க. கால் சாஞ்சி நடந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீ ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும். ஓகே, அடுத்தது வந்து பிஎம்ஐ சொல்லிட்டேன், 19 to 23 நார்மல் சொல்லிட்டேன். பிஎம்ஆர்ங்கிறது பேசல் மெட்டபாலிக் ரேட். அவங்களுக்கு எவ்வளோ எழுதியிருக்கோ அந்த நம்பர் அளவு தான் நீங்கள் கேலரி வந்து இன்டேக் பண்ணணும் பெர் டே. அதுக்கு மேலே சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி பாடியில் ஸ்டோர் ஆகிடும். அது கீழே சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் நடக்கும். ஆனால் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல கொஞ்சமாக சாப்பிடணும், கொஞ்சமாலாம் சாப்பிடக்கூடாது, சரியாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், நல்ல நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டாக சாப்பிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஏஜ் இருக்குது, பக்கத்தில் பாடி ஏஜ்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். அந்த பாடி ஏஜில் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் பாருங்கள், இது எல்லாமே இது வரைக்கும் ரெட்டில் ரவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னாலே நீங்கள் எல்லாமே என்ன நம்ம ஸ்கூலில் எல்லாம் படிக்கும்போது ரெட்டில் ரவுண்ட் பண்ணி தருவாங்களே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெயிலாக இருக்கோன்னு அர்த்தம். அந்த ஃபெயிலாக இருக்கிறதுலேருந்து நம்ம பாஸ் ஆகணுமா அப்படியே ஃபெயிலாகவே இருக்கலாமா? இன்னும் இப்போ யாருமே பாஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. டிஸ்டிங்ஷன் வேணும். டிஸ்டிங்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேணும் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம என்னன்னா இந்த ரவுண்டை எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த ரெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ரீனாக மாற்றணும். அப்போ அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். நம்மளோட ஈட்டிங் பேட்டர்னையும் லைஃப் ஸ்டைலையும் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸசைஸ் சொன்னீங்க, எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபேட்ஸ் எல்லாம் வந்து குறைக்கும். நம்ம கையில் காலில் தொடையில் அந்த ஃபேட் எல்லாம் குறைக்கும். ஆனால் வந்து டம்மியில் இருக்கிற ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஈட்டிங் பேட்டர்னையும் லைஃப் ஸ்டைலில் தான் கரெக்ஷன் ஆகும். ஈட்டிங் பேட்டர்ன் அப்படின்னா நீங்கள் ரைட் ஈட்டிங் ஹேபிட் அதை பற்றி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்றைக்கி. இப்போ என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் எல்லாம் சொல்லுவாங்க. அதே போல் வந்து லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் போய் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் வாக்கிங் போகணும், இதெல்லாம் வந்து தான் இது நம்மளோட இதுன்னு கிடையாது. டைமுக்கு சாப்பிட்றது ஒரு லைஃப் ஸ்டைல் தான். அதே போல் வந்து நம்ம ஜிம்முக்கு போகிறதெல்லாம் வந்து நெசசிட்டியே கிடையாது. நம்ம ஃபிசிக்கல் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாழ்ந்தாலே நம்ம பாடிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே விதின் ரேஞ்சில் வரும். அப்படி வந்தால் அவங்க ஹெல்த் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ என்கிட்ட வரும்போது என்னை பற்றி போடுங்க, விஞ்சுலா எடுங்கம்மா. இதை போடுங்க, இதை டச் பண்ணாலே இதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ண அப்படி வேணுதா? இல்லைம்மா, நீங்கள் வெஞ்சில் டைரெக்டாக போயிட்டு டச் பண்ணாலே வந்துடும். ஓகே, இது இதில் அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்னொரு இருக்காங்க. அது தெரியும். நானும் இப்படி தான் இருந்தேன். நான் இந்த மாதிரி இருந்து எனக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. டயபெட்டிக்கில் இருந்தேன் நான். அப்போ வந்து எனக்கு கிடைச்ச ஒரு கட்டத்துக்குள்ள இன்சுலின் போடணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டேப்லெட்டும் எடுத்து இன்சுலினும் போட்டுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்களோட சொல்லும்போது அவங்க ஈட்டிங் பேட்டர்லாம் கரெக்ட் பண்ணி எப்படி லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அந்த பேட்டர்ன் அதில் நான் ஒரு 32 kgs வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வித்தவுட் மெடிசனில் சர்வை பண்ணிகிட்ருக்கேன். இன்சுலினில் எதுவுமே இல்லை. பாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து நான் வித்தவுட் மெடிசனில் சர்வை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை வந்து பார்த்துச்சு. நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே தான் வெஞ்சுல பக்கத்து கடைக்கு வந்தவங்க என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. உங்களோட ஃபோட்டோ போடணும். இவங்க வெஞ்சுலா இப்படி வந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்க, நேரில் இருக்காங்க. எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க? 27 kgs வந்து இவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரிவீல் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம சாப்பிடணும், என்ன மாதிரி இருக்கணும், ஒரு ஜென்ரலாக ஹெல்த்துனா எப்படி இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஃபேமிலிக்கு அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறத பற்றி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எஸ், சரிங்க சார். ஆக்சுவலாக இவங்க தான் எல்லாம் பேசுகிறதா இருந்தாங்க, திடீர்னு என்னை மாட்டி விட்டாங்க.
ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு இந்த அலுமினி சாம்பிளில் வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
ஸோ அதான் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணதுபடி எல்லோரும் செக் பண்ணிட்டீங்களா? அவங்கவுங்களோட பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு இப்போ ஹாஸ்பிட்டல் விசிட்டே இல்லை, நல்லா ஹெல்த்தி அப்படின்றவங்களாம் என்ன நினச்சிங்க, நான் வந்து ரொம்ப ஹெல்த்தி பர்சன், நான் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து நம்ம ஒரு பேராமீட்டரும் செக் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான், அது பார்க்குறப்ப தான் வந்து நம்ம வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில், ஐ மீன் ஹாஸ்பிட்டல் விசிட்டில் இல்லை, பட் ஹாஸ்பிட்டல் விசிட் போகிறோம் அப்படிங்கிறத வந்து அது இண்டிகேட் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி அது இண்டிகேட், அதை தான் வந்து எப்படி அதை சேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் அந்த இதில் இல்லாமல் நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறது. ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க, எங்கே டவுட்ஸ் இருந்தால் அப்புறம் கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் ஜென்ரலாக வந்து சாப்பாடு, ஃபுட்டுன்னா என்ன ஏது அப்படின்னு நினைக்கிறீங்க? நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? நியூட்ரிஷன்னா என்ன? ஃபுட்டு நம்மள உடம்புக்கு வந்து என்ன தேவைப்படும்? நியூட்ரிஷன் அப்படின்றத பற்றி பேசிக்காக என்ன நினைக்கிறீங்க? இல்லையா? ஆன்சர் யார்ட்டையும்? சரி, நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அது என்ன பண்ணுது நம்ம உடம்புக்கு? கரெக்ட், சூப்பர், கரெக்டு. கரெக்ட். ஆர்கன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண பார்த்துக்க, சூப்பர், கரெக்டு, குட். சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த நியூட்ரிஷன் வாட் எவர் இந்த ஃபுட்டு எடுக்கிறோம்ல, அந்த ஃபுட்டு எதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் டே நம்மளோட பாடியோட அதை எடுத்துட்டு அதுலேருந்து என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குது, நம்ம க்ரோ ஆகிறோம், வளர்கிறோம் சின்ன குழந்தையிலேருந்து, அடுத்து வந்து ஹெல்த்து வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம பாஸ் பண்ண, அண்ட் எனர்ஜி எதுலேருந்து கிடைக்குது? ஸோ இது எல்லாமே ஒன்றுத்துலேருந்து ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எடுக்கிற ஃபுட்டில் இருந்து. ஓகேவா? ஸோ அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஃபுட்டு எல்லாத்துல இருந்தும் 2 விதமான நியூட்ரிஷன் இருக்குது. ஒன்று வந்து மேக்ரோ, இன்னொன்று வந்து மைக்ரோ. ஓகே, மேக்ரோன்றது கொஞ்சம் அதிக அளவில் நம்ம எடுக்கிறது, மைக்ரோன்றது வந்து கம்மியாக எடுத்தால் போதும், நம்ம பாடிக்கு வந்து அது கொஞ்சம் போதும், நிறைய வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து மெயின் என்னது நம்மளோடது கார்போஹைட்ரேட் தான் மெயின் சோர்ஸ். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் என்ன கொடுக்கும் நம்ம பாடிக்குன்னா எனர்ஜி. இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக எனக்கு எனர்ஜி வேணும் என் உடம்புக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வந்துடும் நம்ம பாடிக்கு. ஓகே, அது அடுத்து வந்து ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. ப்ரோட்டீன் தான் வந்து நம்ம பாடிக்கு வந்து மெயின் பார்ட். ஸோ இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் என்னது? சிமெண்ட் போட்டால் தான் வந்து அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லையா? சிமெண்ட் போட்டு கட்டுறப்ப தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த மாதிரி நம்ம பாடிக்கு வந்து மெயின் வந்து ப்ரோட்டீன் இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்ம பாடி. ஓகே, அடுத்து வந்து ஃபேட் வந்து நிறைய பேர் வந்து அதுலேருந்து தான் எனர்ஜி வரும், அதுவும் வந்து கண்டிப்பாக தேவை. ஃபேட்டே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கலாம் முடியாது, பட் ஃபேட்டும் நம்ம பாடிக்கு தேவை. ஸோ ஃபேட்டு ஆனால் எந்த அளவில் எதுலேருந்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண லேட்டர் பார்ட் வரும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ, இதெல்லாம் வந்து மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்னெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸு, வீட்டு, அப்புறம் சிறுதானியங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுலேருந்தெல்லாம் வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் ஈஸியாக வந்து கன்சியூம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோட்டீன் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டு, எக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரோட்டீன் வந்து ஆலிவ்வில் இருக்கும், வால்நட்டு, அந்த மாதிரி ஒரு சிலதில் இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஃபேட் வந்து சேகெயின் மீட்லேருந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோவில் இருக்கும், இதில் இருக்கும் ஃபிஷ்ஷு, இதில் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபேட் வந்து கிடைக்கும். அந்த பக்கம் மைக்ரோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா என்ன மெயின் வந்து விட்டமின் அண்ட் மினரல்ஸ். ஓகே, விட்டமின்ஸ் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறப்ப விட்டமின்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம பாடிக்கு வந்து கிடைக்கும். அண்ட் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போதும், நிறைய வேணும்னு இல்லை. மினரல்ஸு ஒன் டே இப்போ நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ண கொஞ்சம் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ வந்து ஜிங்க் கம்மியாச்சுன்னு வச்சுக்க, இப்போ நம்ம தலை முடியிலேருந்து நம்ம கால் பாதம் நகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து செல்ஸால் தான் பில்ட் ஆயிருக்கு. செல் எல்லாம் ஜாயின் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. செல்லால் தான் நம்ம பாடி ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப அந்த செல்ஸ் வாட்டர் டிஃபிஷியன்சி வருது, நம்மளுக்கு ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி. இப்போ மினரல் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் கம்மியாச்சு அப்படின்னா முடி கொட்டும். அதே மாதிரி வந்து அயன் கம்மியாச்சு அப்படின்னா தைராய்டு வரும், ஹீமோக்ளோபின் வரும் ப்ராப்ளம் அது காட்டும். ஓகே, கால்சியம் கம்மியாது அப்படின்னா போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி என்ன வேணுமோ அதை எடுக்கலன்றப்ப அந்த மாதிரி டிசீஸ் வந்து நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுதான் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவு ஆப்டிமல் லெவல்னு சொல்லுவோம். அந்த ஆப்டிமம் லெவலு எப்படி எடுக்கணும், அதை வந்து எப்படி பண்ணணும், எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த சார்ட்டு. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அப்படின்னா அந்த பேலன்ஸ்டு நியூட்ரிஷனில் என்னெல்லாம் வரணும் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து 40%, கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 40% இருக்கணும், ப்ரோட்டீன் வந்து 30% இருக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேட் வந்துட்டு 30%. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறதோட இன்னும் என்ன நம்மளுக்கு தேவைன்னா ஃபைபர் வந்து மெயின். ஃபைபர் வந்து எவ்வளோ இருக்கணும், ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தா 25 to 35 grams ஆஃப் ஃபைபர் வந்து நீடட். அதே மாதிரி ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இப்போ இந்த சம்மரில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஹைட்ரேஷன். ஸோ அது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 80 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 4 liters வாட்டர் வந்து குடிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ, நீங்கள் வெயிட்டு 68. ஸோ நீங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? 80க்கு 4 liters சொன்னேன். ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும்? 3.5. சூப்பர், கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20 kgக்கு 1 liter வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒரு கண்டிப்பாக கம்பல்சரி இந்த வாட்டர் இன்டேக் நம்ம எடுக்கும்போது நம்ம பாடி என்ன ஆகும்னா நல்லா கிளென்ஸ் ஆகும், நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அண்ட் ஃபார் இந்த சம்மரில் வந்து 1 liter எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் வந்து அதை ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது. ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வந்து தேவைப்படும்னா அது வந்து இப்போ 80 kg, நீங்கள் 67 kgனா ஒரு 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கேஜஸ் இருக்குமோ அவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து தேவை ஒருத்தவங்களுக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டு, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து அதே மாதிரி நம்ம ஃபுட் பிளேட்டு, இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஃபுட்டு, அந்த ஃபுட் பிளேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட் எதுலேருந்து வருதுன்னா ரைஸு, வீட்டு இதிலெல்லாம் தான் வந்து வருது, சிறுதானியம் இதிலெல்லாம் தான் வருது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் வந்து ப்ரோட்டீனுக்கு எக்கு, மீட்டு, சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து பன்னீர், சோயா அந்த மாதிரி அதுலேருந்து வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேட்டு வந்துட்டு சேம் அந்த மாதிரி மினரல்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரோட்டீன் வந்து பருப்பு, எல்லா பருப்பில் இருந்தும் வந்து ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஃபுட் பிளேட் வந்து டிசைன் பண்ணுறப்ப அந்த 40-30-30ங்கிற அந்த ரேஷியோவில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம்னா ஹெல்த்தி மீலாக இருக்கும் நம்மளோட மீல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரேஷன் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஹைட்ரேஷன் இப்போ நான் வாட்டர் இன்டேக் பற்றி சொன்னேன். நம்ம வந்து 20 kgக்கு 1 liter ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி நம்ம இன்டேக் பண்ணுறப்ப அது என்ன பண்ணும் நம்மளுக்கு, நம்ம பாடி எப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், நல்லா எனர்ஜி லெவல் இருக்கும். அப்புறம் வந்து டைஜஷனில் வந்து கிளியராக நடக்கும். அப்புறம் டாக்ஸின்ஸ் நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணும், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் தேவையில்லாத நச்சு பொருட்கள்னு சொல்லுவோம், அது எல்லாத்தையும் வந்துட்டு வெளியேற்றும். அதுக்கப்புறம் வந்து கிட்னி ஸ்டோன் இப்போ நிறைய பேருக்கு உண்டு அந்த ப்ராப்ளம், ஸ்டோன் ப்ராப்ளம் வருது. அப்போ டாக்டர் கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்க? இமீடியட்டாக அவங்க சொல்கிறது என்ன? நிறைய தண்ணி குடிங்க இல்லையா? ஸோ தண்ணி நம்ம வந்து கரெக்டாக நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் ப்ராப்ளமும் வந்து வராது. அப்புறம் ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சூடும், அப்படியே பாடி ஹீட் பாடியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். அந்த வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பாடி டெம்பரேச்சர் கூட மெயின்டைன் ஆகும் கரெக்டாக.
அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணலாம் நம்ம கரெக்டாக ஹைட்ரேஷன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாடி. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா அதே தண்ணி வந்து கரெக்டாக குடிச்சிட்டு கரெக்டாக இருந்தோம்னா நம்ம நல்ல ஷைனிங்காக நல்லாயிருக்கும். அதே தண்ணியே குடிக்கல அப்படின்றப்ப அதை ட்ரை ஆகிடும். கோடு போட்டோம்னா தெரியும் அந்த கோடு, அந்தளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாடி ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணுற ஒர்க் ஆகிறதுக்கும் ஹைட்ரேஷன் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன். பேலன்ஸ் நியூட்ரிஷன் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்ப என்னெல்லாம் அது பண்ணுதுன்னா எனர்ஜி வந்து சஸ்டெயின் பண்ணும். நம்மளுக்கு அப்படியே ஹோல் டே வந்து நம்ம எனர்ஜி வந்து இருந்துகிட்ருக்கும். அதாவது இப்போ நான் ஈவினிங் ஆனால் ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி ஆகிட்டேன், ஈவினிங் ஆனால் டல் ஆகிடுவேன், அந்த மாதிரி இல்லாமல் மார்னிங் டு ஈவினிங் அண்ட் ஃபார் பெட் டைம் வரைக்குமே எனர்ஜியாக இருக்கலாம் ஃபுல்லாக. அப்புறம் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்ம இப்போ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறப்ப அது வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபோக்கஸில் நம்மளை வச்சுக்கும், அது யூஸ் ஆகும். அதே மாதிரி இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அப்புறம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதாவது நான் இப்போ கேட்டேன் இல்லையா, ஒரு கொஷின்லாம் கேட்டேன். என்ன கேட்டேன், இப்போ வந்து இப்போ சீசனல் சேஞ்சஸ் ஒன்று நடக்கிறப்பையும் என்ன ஆகுது, ஃபீவர், கோல்டு, காஃபு ஒரு சீசனல் சேஞ்ச்லேயும் வரும். தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன் அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு வருது இல்லையா. ஸோ அதுலேருந்தும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா பேலன்ஸ் நியூட்ரிஷன் இருக்கும்போது அதுவும் ப்ரிவெண்ட் ஆகும். அடுத்து வந்து வெயிட் மெயின்டெனன்ஸும் வரும். ஆக்சுவலாக இந்த நம்ம இம்பார்ட்டன்ட் பேலன்ஸ் நியூட்ரிஷன் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளோட ஃபேட்டு தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக பாடியில் இப்போ எல்லாருக்கும் ஃபேட் வந்து எப்படி இருக்குது, யாருக்காவது ரெட் மார்க் இல்லாமல் இருக்கா? ரெட் மார்க் இல்லாமல் இருக்கா யாராவது ஃபேட்டு அந்த ஸ்லிப்பில்? இல்லை. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா அதே தான், அந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் வந்து ஃபேட் லாஸை தான் ஃபஸ்ட்டு பண்ணும். ஃபேட் லாஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்லேயே வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் நடக்கும். ஓகேவா, அந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் நடக்கும். அடுத்து வந்து நம்மளோட டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு அது. அப்புறம் வந்து என்னன்னு மூட் அவுட்டாக ஒரு மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அந்த மூடையும் நல்லா வச்சுக்கும், நம்மளுக்கு ஹோல் டே மூடு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வருது. இப்போ ஒரு 40 கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ யாரை கேட்டாலும் ஒரு 60 இல்லை 50s இருக்கிறவங்கள நம்ம கேட்டாலே ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது முட்டி வலிக்குது, கை வலிக்குது, ஜாயின்ட்ஸ் எல்லாம் பெயினாக இருக்குது, இதுதான். ஸோ எதனால் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற கல்டிவேஷன் ஃபுட்டு இப்போ வந்து இதனாலையும் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிற ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அண்ட் ஈவன் சிறுதானியம் எல்லாமே எடுக்கிறோம்ல. இப்போ அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறது மேட்டர். இப்போ பழைய காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, உரக்குழிகள் அப்படின்னு வந்து ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்தந்த வீட்டோட அவங்கவுங்களோட அந்த சாணம், நம்ம வீட்டோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டஸ்ட் எல்லாம் ஒன்றா போட்டு இது பண்ணி அதை வந்து போய் செடிங்களுக்கும் இதுக்கும் போட்டாங்க. அந்த மாதிரி ஒன்று இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கெமிக்கல், எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் ஃபுல்லாக அப்படி போடுறப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து நம்மளையும் அறியாமல் என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்குள்ளே நம்மளுக்கு ஆக்சுவலி நம்மளுக்கு கெமிக்கல் வேணவே வேண்டாம் நம்ம உடம்புக்கு. ஆனால் இப்போ இருக்கிற அந்த கல்டிவேஷன் மெத்தடில் கண்டிப்பாக கெமிக்கல் நம்ம எடுக்கிறோம், இன்டேக் பண்ணுறோம் கெமிக்கல்ஸையும். ஸோ அந்த மாதிரி அதனாலையும் டிசீசஸ் வருது. ஸோ இப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கின், அதே மாதிரி ஸ்கின் ஏர் நான் சொல்கிறேன், அதை ஸ்கின்னு ஏரு அதே மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னும் ஏரும் வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும் பேலன்ஸ் நியூட்ரிஷன் எடுக்கும்போது. அப்புறம் வந்து மசில் பில்ட் ஆகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும், பாடி வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் ஸ்லீப் குவாலிட்டி. அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஈவன் நான் முன்னாடி இந்த இது கம்யூனிட்டி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் சரியாகவே இருக்காது, சுத்தமாக வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஸ்லீப்பாக இருக்கும். அது எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி, ஒரு சின்ன லைட் வெளிச்சம் வரக்கூடாது, ஒரு சின்ன சத்தம் வரக்கூடாது, அண்ட் அப்படி தான் தூங்குவேன். அதாவது ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு தூக்கமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சதே என்னோட ரிசல்ட் நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் இந்த இடத்துல.
ஸோ என்ன ஆக்சுவலாக வந்து நான் பிஃபோர் இந்த கம்யூனிட்டி வர்றதுக்கு முன்னாடி என் கோச்சை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓல்டே டயர்ட்னஸ் இருக்கும், ஒழுங்காக தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் எனக்கு உண்டு, ஃப்ரம் த பிகினிங் வந்து உண்டு எனக்கு 45 days 35 days அந்த மாதிரி. ஸோ அதனால என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆவேன் நான் எப்போவுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீல வந்து ஒரு 2 சர்ஜரி நடந்திருக்கு எனக்கு. நீல வந்து லெக்மெண்ட் இயர் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நடந்து, ஸோ 2 சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ அதனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்ன, இனி லைஃப் லாங் வந்து ஆஃப்டர் தட் சர்ஜரி இனி லைஃப் லாங் நீங்கள் வந்துட்டு சேரில் தான் உட்காரணும், தரையில் உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்படி நான் பண்ணாலும் என்னோட வெயிட் அப்போ நான் இருந்தது வந்து 93. அப்போ வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படியே நீங்கள் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் இன்னொரு 6 yearsல நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்துரும்மா உனக்கு, அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதுதான் மை கண்டிஷன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் மேமை மீட் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தூங்கினேன் நான் எந்த நல்ல நிம்மதி, அதாவது படுத்தது தான் தெரியும், திரும்ப எந்திரிக்கிறது தான் தெரியும், அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்லீப் நல்லா தூங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டே டயர்ட்னஸ் அது வந்து சுத்தமாக போச்சு. ஓல்டே ஃபுல் எனர்ஜியோடு என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து என்னோட கம்ஃபர்டபுளாக வந்து தரையில் உட்காந்து, சமணங்கால்லாம் என்னை போடக்கூடாது சொல்லியிருந்தாங்க, கால் வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடாது அதெல்லாம். ஸோ அது கம்ஃபர்டபுளாக தரையில் இப்போ என்ன ஓல்டே நீ உட்காரு சமணங்கால் போட்டு ஃபுல் டே உட்காருனாலும் என்னால் உட்கார முடியும், அது பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து என்னாச்சு, இது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுல என்னோட 44 yearல ஆக்சுவலாக 44 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு வந்து அந்த 25 to 28 days சைக்கிள் அப்படிங்கிறது நடந்ததே இல்லை. அந்த சைக்கிள் வந்து கரெக்டானது வந்து என்னோட 44th yearல இப்போ வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்லேருந்து டோட்டலாக வெளியில் வந்துட்டேன். அதோடு சேர்ந்து ஒரு 27 kg வெயிட் லாஸும் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கேன் ஹோல்டே. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு ரிசல்ட் கிடச்சி அதுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சேன். அது வரைக்கும் நான் வந்து என் கோச் என்னை கேட்டிருக்காங்க, சொல்லலாம் இல்லை யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஈவன் என்னோட ஃபோட்டோ கூட நான் மாற்றினது கிடையாது, டிபிஓ வாட் எவர் இட்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணல, எதுவும் பண்ணல. பிகாஸ் அந்த எனக்கே வந்து இவ்வளோ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடச்சி இந்த மாதிரி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஏன் நம்ம இது மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது? நிறைய பேர் இப்போ ரோட்டில் நடக்கிற 10 பேரில் 7 பேரை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் விசிட்டில் நான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாதவங்க யாருமே கிடையாது, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி வந்து அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னொன்று என்ன இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என்ன கொடுக்குறாங்கன்னா 10ல் 7 பேர் வந்து டாக்டர் விசிட்டோட தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி 100ல் ஒரு 70 பேருக்கு வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டட் டிசீசஸ், அதாவது என்னெல்லாம் டிசீஸ் வருது அப்படின்னா ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் வந்து கேன்சர், இந்த மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா, அதெல்லாமும் எதனால் நடக்குதுன்னா இந்த மாதிரியான இம்பேலன்ஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ்னால தான் அதுவும் நடக்குதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துறப்ப தான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்டே இல்லை, இந்த மாதிரி ஒரு 2 yearsஆக இருக்கேன் 3 yearsஆக இருக்கேன் அப்படின்னும் போது இதை ஏன் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டோவில் தான் நான் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வெல்னஸ் கோச்சாக என் ஜேர்னி ஆனது வந்து அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி அதே தான். அதாவது நம்மளுக்கு வந்து ஓல்டே அந்த என்ன சொல்கிறது எனர்ஜி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பண்ணணும், இன்னைக்கு இதெல்லாம் நான் பண்ணணுன்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடுவோம், நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் ஹைட்ரேஷன் வந்து மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி கரெக்டாக நியூட்ரிஷன் எடுக்கும்போது. அப்புறம் ரெடியூசஸ் ஸ்டார்விங்ஸ், ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்றோம். ஸ்நாக்ஸ் எப்படி போனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், காலையில் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்படியே போகிறப்போ ஒரு காஃபியை குடிச்சு அடுத்து வாக்கிங் போகிறோம். வாக்கிங் போயிட்டு என்ன பண்ணுறோம், முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அப்படியே ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா, ஒரு டீ, ஒரு காஃபி. ஸோ அதுலேயே எவ்வளோ வந்துடுது கலோரி, அதுலேயே ஒரு 300 to 500 கலோரிஸ் வந்து மார்னிங்கை நீங்கள் வந்து நடந்து எவ்வளோ பேர்ன் பண்ணியிருப்பீங்க, ஒரு 300 கலோரி பேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு பஜ்ஜியும் ஒரு காஃபிலையுமே முடிஞ்சு போச்சு அந்த இது உங்களோட பேர்ன் வந்து இம்மீடியட்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு
எப்படி ஆக்சுவலாக வெயிட் கெயின் நம்மளுக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பிஎம்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்கள் எல்லாரும் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா, உங்களோட பாடி வந்து எவ்வளோ கலோரியை வந்து பேர்ன் பண்ணும், உங்களுக்கு எவ்வளோ கலோரி போதும் அப்படிங்கிறது தான் அந்த பெராமீட்டர். ஸோ அந்த பெராமீட்டரில் வந்து இருக்கிறத விட நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி எக்ஸஸாக தான் எடுப்போம். கண்டிப்பாக நார்மல் ஃபுட்டில் நம்ம இருக்கிறப்ப கண்டிப்பாக எக்ஸஸாக தான் எடுப்போம். அந்த மாதிரி எக்ஸஸாக எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு 500, 700, 1000 அப்படின்னு அப்படியே கலெக்ட் ஆகி 8000 கலோரி நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து 1 kg வெயிட் கெயின் ஆயிடுவீங்க. ஓகே, எக்ஸஸாக எடுக்க எப்போ வந்து நம்ம அது பண்ணுறோமோ 8000 கலோரி, ஒரு 8000 கலோரி எக்ஸஸ் அப்பையும் ஒரு வெயிட் வந்து கெயின் ஆகும். அந்த மாதிரி தான் வெயிட் கெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம பாடியில். ஓகே, அப்புறம் அதே மாதிரி தான் கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கோம், நியூட்ரிஷன் கரெக்டாக போகுது, பேலன்ஸ் நியூட்ரிஷன் கரெக்டாக போகுது நம்ம பாடிக்கு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கிரேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணாது, எடுக்கணும்னு தோணாது. நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம எடுத்த அதுவே இனஃபாக இருக்கும். ஸோ நம்ம எதையும் தேட மாட்டோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ரொமோட்ஸ் லாஞ்சிவிட்டி. என்னன்னா வந்து நீண்ட ஆயுளோட இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். நீண்ட ஆயுளோட நம்ம இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சில மித்துன்னு சொல்லுவோம் இல்லையா, என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு மெயின் மித்து இப்போ உங்கள் பேப்பரில் கொடுத்துருக்கிறதுலே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக ஒரு டாக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், இவ்வளோ வயசாச்சுப்பா, இவ்வளோ வயசில் இவ்வளோ வெயிட்டு கூட இருக்க மாட்டோமா சொல்லுவோமா எல்லாரும். ஸோ நான் இந்த வயசுனால இவ்வளோ வெயிட் இருக்கேன். ஆக்சுவலி வயசுக்கும் வெயிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம என்ன வயசு ஹைட் இருக்கீங்க, அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், அதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம் பயங்கர மித்து, அதுதான். ஓகேவா? அதை பெரிய உருட்டுன்னுவாங்களா, அந்த மாதிரி பெரிய உருட்டு அது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஃபேட்ஸ் ஆர் பேட் அப்படின்னா காமனாக சும்மா அப்படியே சொல்லிடுறது, ஃபேட் வந்து நல்லதில்லை, சாப்பிட வேணாம், ஃபேட் வேணாம். ஆனால் வந்து ஃபேட் எல்லா ஃபேட்டும் நல்லது வந்து கெட்டது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு சில ஃபேட்டு கண்டிப்பாக நம்ம பாடிக்கு தேவை, குட் ஃபேட்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வனஸ்பதி, அப்புறம் ஆயில் இருக்குது, இது எண்ணெய் இருக்குல்ல, டால்டா வந்து அதெல்லாம் வந்து நல்லதில்லை. ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அதே நட்ஸு, அவக்கோட இதெல்லாம் அந்த மாதிரியான ஃபேட்ஸ் வந்து குட் ஃபேட்ஸ். ஸோ அந்த ஃபேட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் கார்ப்ஸ். வந்து அதே மாதிரி எல்லா கார்ப்ஸும் அவாய்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு பாடிக்கு இமீடியட்டாக எனர்ஜி கொடுக்கறதே வந்து கார்போஹைட்ரேட் தான். ஸோ கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக தேவை. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பர்டிகுலராக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது மைதா மட்டும்தான். ஓகே, பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதனாலனா இந்த ஒன்லி ஃபார் பேட் கார்ப்ஸ் அப்படின்றதுனால மட்டும் இல்லை, கண்டிப்பாக வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வனஸ்பதியோ இல்லாட்டி டால்டாவோ போட்டு தான் அதை வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. அதே மாதிரி தான் அதில் வந்து குட் கார்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் கிரைன்ஸாக இருக்கிறது. இப்போ வந்து ரைஸ், அதான் நம்மளோட சிறுதானியங்கள், இல்லை மட்டா ரைஸு, இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப ஈவன் ஒயிட் ரைஸே கூட வந்து ஹெல்த்தி தான். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபாரினில் இப்போ அவகேடோ இங்கே விளையுது, ஒரு சில இடத்துல விளையுது. இப்போ வந்து ஸ்ட்ராபெரி இங்கே கிடையாது, பியர் இங்கே கிடையாது. அந்த மாதிரியிலெல்லாம் நம்ம தேடி தேடி சாப்பிட்ணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே நம்ம நாட்டில் என்ன விளையுது, நம்மளுக்கு ஏன்னா நம்மளோட ஹெல்த்து, நம்ம உடம்பெல்லாம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற இந்த டெம்பரேச்சர், இந்த இதுக்கு தான் வந்து டிசைன் ஆகிருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு கரெக்டானது வேணுன்றது போதுமானது நம்ம பாடிக்கு வந்து கரெக்டாக போகும். ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஈவன் கார்போஹைட்ரேட்டும் ரைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு கப் ஆஃப் ரைஸ் வந்து ஒரு சில டயட் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ரைஸ் அவாய்ட் பண்ணுறது, சுத்தமாக கார்போஹைட்ரேட் இல்லாமல் 0 கார்ப் டயட்டு, அதெல்லாம் வந்து ஆக்சுவலி தேவை கிடையாது. அது மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கார்போஹைட்ரேட், குட் கார்போஹைட்ரேட் இருக்குது, நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கிறதுனால எடுக்கணும். அடுத்து வந்துட்டு அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ். இது சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஃபுட்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, ஃபுட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு ஃபுட்டில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மீட்டு, இந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக அந்த பேலன்ஸ்டு டயட் ஒன்று சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி இது மாதிரி டேப்லெட்ஸ்,
பில்ஸ் வந்து போடுறதுல நியூட்ரிஷன் வந்து அது எப்படி அதுவும் வந்துட்டு நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பாவக்காய், சுண்டக்காய் இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ நீ வந்து சாப்பிடு அப்படின்னா நம்ம சாப்பிடுவோமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், ஃபைபர் வந்துட்டு 25 to 35 grams வந்து ஃபைபர் தேவை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவ்வளோ வந்து அந்த ஃபைபர் நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு இவ்வளோ நீட்டு ஒரு வாழைத்தண்டும் ஒரு 4 கட்டு கீரையோ ஒரே ஒரு ஆள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த புரோட்டீன் அந்த ஃபைபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அப்படி சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஹோல் ஃபேமிலிக்கு ஒரு வாழைத்தண்டு ஒரு கட்டு கீரை நம்ம சமைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த மாதிரி இடத்துல அந்த பில்ஸ் போகலாம். ட்ரை நியூட்ரிஷன் வந்து அந்த மாதிரி விட்டமின் மினரல்ஸ் என்ன தேவையோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பில்கேட்ஸு, இலன் மஸ்க்கு அந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 200 பில்ஸ் கிட்ட போடுவாராம், சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுப்பாராமா. ஓகேவா? அது என்னென்னா நியூட்ரிஷன் அவங்களுக்கு என்னென்னா அந்த மாதிரி ஃபேமஸ் பர்சன்ஸ் நிறைய பேர் லாங்காக இருக்கணும் பட் ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு ஃபுட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் வாழணும் அப்படின்னு இல்லாமல் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது மெயின் இது நம்ம கிட்ஸுக்கு இப்போது நம்ம வந்து எல்லார் வீட்டும் நம்ம ஆக்சுவலாக எதுக்காக வாழ்கிறோம், எல்லாரும் நம்ம எதுக்காக இருக்கோம், நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம்? நம்ம யாராவது சொல்லாமே? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நம்ம கிட்ஸ், மெயினாக நம்ம கிட்ஸுக்காக தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் வந்துட்டு அவாய்ட், பேக்டு ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணும் கிட்ஸுக்கு. ஓகே, அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்போ அந்த காலத்தில் நெக்ஸ்ட் இன்னும் ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும். அடுத்து நம்ம வந்து அந்த காலத்தில் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதே மாதிரி யோகட் கொடுக்கலாம். அதுவும் வந்து கடையில் விற்கிற அந்த பேக்டு இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம வந்து வச்சு அதில் என்னென்னா நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக் வந்து நல்லா கிடைக்கும். என்னெல்லாம் ப்ரோபயோட்டிக் அதே மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோபயோட்டிக் என்னெல்லாம்னா யோகட்டில் வரும், நம்ம தோசை மாவு அரைச்சி புளிச்சு வருது இல்லையா, அதுவும் வந்து ப்ரோபயோட்டிக் தான். ஸோ அந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸும் வந்து தேவை கண்டிப்பாக கிட்ஸுக்கு. ப்ரோபயோட்டிக் ஃபார் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐஸ்கிரீம்ல இல்லை, பழைய சாதம், ஆமா கரெக்ட். அது கண்டிப்பா வந்து அது ரொம்ப நல்லது. அந்த காலத்துல அதுதான் பண்ணீங்க, பழையது காலையில எழுந்த உடனே பழையது, அது ஃபுல் புரோட்டீன் அண்ட் இதுதான், அதுவும் ஆமா ப்ரோபயோட்டிக், டோட்டலா ப்ரோபயோட்டிக். அது எத்தனை பேர் சாப்பிட்றது இல்லை. ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேர் இப்போலாம் வந்து அது கெட்டதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, பட் வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி ஒன் அது. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதனால அதே மாதிரி நம்ம கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தாங்களா, பாட்டி தாத்தா அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கைப்பட ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு, அது வந்து ஹெல்த்தி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ரெகுலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரெகுலர் மீல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைம் வந்து இது பண்ணணும். ஓகே, டைம் வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8ங்கிறது அந்த 9 அந்த 10 வந்து தாண்டி போகாமல் பார்த்துக்கணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஏன் பேர் வந்தது யாருக்காவது தெரியுமா? பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பிரேக்கிங், சூப்பர், வெரி குட். ஸோ பிரேக்கிங் த ஃபாஸ்ட்னா நம்ம லாங் ஹவர்ஸ் வந்து ஃபுட்டு எதுவுமே எடுக்காமல் லாங் ஹவர்ஸ் வந்து ஒரு தூக்கம் முடிச்சு எழுந்து அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிட்றதுனால அது பேரே வந்தது அப்படிதான், பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. அது நம்ம வந்து கண்டிப்பாக நிறைய பேர் அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் வர நிறைய பேருக்கு வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்திருக்க, ஹார்ட் அட்டாக் வந்திருக்க நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவங்களா இருக்காங்க. ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது யாரும். ஓகே,
அண்ட் அதுக்கப்புறம் லஞ்சு, அதே மாதிரி லஞ்சும் வந்துட்டு அந்த டைமிங் 12:30 to 2 அந்த டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். அது எப்படின்னா 4 to 5 hours கேப் இருக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம லஞ்சுக்கும் வந்து 4 to 5 hours கேப் இருக்கலாம். அடுத்து வந்துட்டு அதே மாதிரி டின்னர் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த 6 to 8 முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 6 to 8 முன்னாடி இல்லை 7:30க்குள்ளேயே முடிச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. அதுவும் கேப் வந்து லஞ்சுக்கும் இதுக்கும் 3 hours to 4 hours கேப் இருக்கிற மாதிரி நம்மளோட டின்னர் வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸோட விளையாட்டு சாமான் என்னது இப்போது எல்லாருக்கும்? மொபைலு, லேப்டாப்பு, டிவி இல்லையா? இந்த 3 மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நம்ம மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணலான்னா பசங்களை வெளியில் அனுப்பிச்சு விளையாட விடலாம். வெளியில் நிறைய பேர் இப்போ தெரியாமல் நம்மளுக்குள்ள வீட்லேயே வெளியில் வேணாம், வெளில போனால் ஏதாவது வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் தாராளமாக பசங்களை வந்து விளையாட விடலாம். வெளியில் போகிறப்ப என்ன ஆகும்னா அவங்களோட இம்யூன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நல்லா இம்ப்ரூவ் ஆகும் பசங்களுக்கு. அதனால் என்னெல்லாம் கிடைக்குன்னா அதெல்லாம் நம்ம ஜென்ரேஷனுக்கு உண்டு. நம்ம வந்து 90 கிட்ஸ் இல்லையா, 90 கிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் வெல்பீயிங்கு அண்ட் சோஷியல் ஸ்கில்லு, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கும். இப்போ 2K கிட்ஸ் ஜென்னு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தான் வந்துட்டு இது எல்லாமே கிடையாது. அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்காது, மென்டல் வெல்பீயிங் இருக்காது, சோஷியல் ஸ்கில் இருக்காது. அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் இப்போ குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கிட்ஸை வந்து 4 பேர்கிட்ட பழக விடலாம், அதே மாதிரி விளையாட விடலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால இதை எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே தான். அப்புறம் வந்து அதே மாதிரி டெய்லி மெடிடேஷன் எப்படி எனக்கு அதுக்காகலாம் டைம் ஒதுக்க முடியாது, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்றப்ப அது எப்படி பண்ணலான்னா இப்போ மார்னிங் நம்ம பசங்களுக்கு எப்படி பழக்கலாம் அப்படின்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படியே சாமி கிட்ட நின்று ஒரு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு போயிடேன் அப்படி பண்ணலாம். ஓகே. அந்த மாதிரி மார்னிங் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சாமி கிட்ட நின்றுட்டு போ அப்படின்னா ஒரு 1 minute 2 minute. ஸோ அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமா சேர்ந்து அந்த தூங்குறதுக்குன்னு போன பிறகு ஒரு 5 minutes மற்றும் கண்ணை மூடி அமைதியாக என்ன அன்னைக்கு நம்மள என்ன வேணாலும் தோணும் அந்த டைமில். ஸோ என்ன தோணுதோ நம்ம மைண்டுக்கு ஃப்ரீயாக விட்டுறணும். அது மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு போகிற அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு ரொம்ப மைண்டு கிளியர் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அந்த டீப் ஸ்லீப் நல்லா தூங்குறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணலாம், குழந்தைங்களோட சேர்ந்து அது வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபேமிலி மீல். இப்போ வந்து நிறைய பேர் முன்னாடிலாம் நம்ம குடும்பம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், குடும்பமாக சாப்பிட்றது அந்த மாதிரி இருந்தது. இப்பயும் எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களா இருக்கிறப்ப அதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் பசங்க வளர்ந்துட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, அப்புறம் வந்து இப்போ ஒர்க்லாம் போயிட்டாங்கன்னா பாசிபிளாக இல்லை இப்போல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் வீடே நான் சொல்கிறேன். துபாயிலெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றா தான் உட்காருவோம், ஒன்றா தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்தேன். எல்லாருக்கும் ஒரே டைமிங், பசங்க ஸ்கூலு அவரோட ஆஃபீஸு எல்லாம் ஒரே டைமிங். ஸோ லஞ்சே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். பட் இங்கே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பையனுக்கு ஒரு டைம் காலேஜு, சின்னவனுக்கு ஒரு டைம் ஸ்கூலு. ஸோ அந்த மாதிரி ஸோ டைம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது வந்து பாசிபிளாக இல்லை. பட் அதை எப்பெல்லாம் பாசிபிளோ, ஹாலிடேஸ் இருக்குது, இல்லை நைட் டின்னர் இருக்குது, அந்த மாதிரி எப்பெல்லாம் பாசிபிளோ அப்போ வந்து இந்த ஃபேமிலி டைம் எடுத்துக்கணும். நம்ம ஃபேமிலி மீல் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது வித்தவுட் கேஜெட் மெயின். ஓகே. ஈவன் அப்பாங்க மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அஸ் அ பேரண்ட் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நான் மொபைல் பார்த்து சாப்பிட மாட்டேன், டிவி பார்த்து சாப்பிட மாட்டேன், நான் ஒன்லி அந்த சாப்பாடை வந்து சாப்பாடு என்னங்கிறத பார்த்து அந்த சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட ஃபுட்டில் என்ன இருக்கோ அந்த எல்லாமே நம்ம பாடிக்கு கரெக்டாக போகும், உள்ளே போகும், அது கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்னா ஆக்சுவலி இந்த மாதிரி எடுக்கும்போது என்னன்னா குழந்தைங்களும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன அன்னைக்கு அந்த டே ஆக்டிவிட்டி என்ன நடந்துச்சோ அதை ஷேர் பண்ணுவாங்க. ஈவன் நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த ஃபுட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸு, இந்த ஃபுட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பசங்களுக்கு சொல்ல முடியும்.
அந்த மாதிரி ஒரு குட் ஹேபிட்ஸை வந்து அந்த இடத்துலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டோரி டெல்லிங் நைட்டு, அது குட்டீஸாக இருக்கும்போது கண்டிப்பாக கேட்பாங்க, கதை சொல்கிறியாம்மா, கதை சொல்கிறியா, கதை சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அதுக்குன்னு ஒரு டைம் அந்த 5 minutes 10 minutes ஒதுக்கும்போது பசங்களுக்கு வந்து மாரல் வேல்யூஸ், எல்லா மாரல் வேல்யூவும் ஒரு நாள் ஒன்று வந்து ஹரிச்சந்திர கதை இந்த மாதிரி சொல்கிறப்ப ஒரு மாரல் வேல்யூவும் பசங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஒன்று கிரியேட்டிவிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, கிராட்டிடியூடு, ரெஸ்பெக்ட் டு த ஃபேமிலி, அதாவது நம்ம பெரியவங்க கிட்ட நம்ம ஃபேமிலியில் நடக்கிற ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்டை கூட நம்ம சொல்லி வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நடந்தது, இவ்வளோ அந்த ரெஸ்பெக்ட், அந்த இது ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் இருக்கும், அதை பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவங்க அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி பசங்களுக்கு வரும். இது மெயின். லீட் பை எக்ஸாம்பிள். லீட் பை எக்ஸாம்பிள் யார்? நம்ம தான். கிட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஆர் தி பெஸ்ட் ரோல் மாடல் ஆஃப் தி கிட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பசங்க வந்து மொபைல் பார்க்கக்கூடாது, பசங்க லேப்டாப் பார்க்கக்கூடாது, பசங்க வந்து சாப்பிடும்போது கேஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு அஸ் எ பேரண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபுட் டைமில் ஃபுட்டு மட்டும்தான் அப்படின்னு நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேபிட் வந்து பசங்களுக்கும் வரும். ஸோ வி ஆர் த ரோல் மாடல் ஃபார் அவர் கிட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், ஏஜ் வந்து ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குல்ல பக்கத்தில் இன்னொரு ஏஜ், அது பார்த்தீங்களா? பாடி ஏஜ். ஆக்சுவலாக வந்து உங்களோட ஏஜ் வந்து ஒரு 42னா உங்கள் பாடி ஏஜ் வந்து ஒரு 60 காமிக்குது அப்படின்னா உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த 60 years ஓல்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 18 வருஷம் முன்னாடி போயிடுச்சு உங்கள் ஆர்கன்ஸ்னு அர்த்தம். அப்போ அப்படின்னா என்னென்னா ஃபேட் வந்து அந்தளவு வந்து பாடியில் அக்யூமுலேட் ஆகிட்டு அதோட ஃபங்க்ஷனை வந்து இப்படி ஒரு வண்டி ஓட்டும் போது ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம் ஸ்பீடுக்கு, அதே சமயத்தில் வந்து பிரேக்கை மிதிச்சோன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈட்டிங் பேட்டர்ன், லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இவங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு குட் நியூட்ரிஷனோட ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவர்ஸில் வந்துடும் ஏஜ். ஒரிஜினல் ஏஜை விட கீழே கூட போயிடும். அந்த ஃபேட்டோட அளவு குறைய நீங்கள் ரிவர்ஸ்லேயே வந்துடுவீங்க. இப்போ ஒரு 42 வந்து எப்படி ஆகலாம், ஒரு அட்லீஸ்ட் 40 38 கூட வரும். அந்த மாதிரி வந்து ஓகே. இதில் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம், இப்போ பரவாயில்ல, எவ்வளோ நேரம் பேசிடுறதை கவனிச்சிட்டிங்க. யாருக்காவது கொஸ்டின்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா வேணால் கேளுங்க. ஏதாவது 1-2 கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பசி வந்துச்சான் இருந்ததுன்னா கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இவங்களோட இந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. வேறு ஒருத்தர் எப்படி இருந்தேன், ஓவர் வெயிட்ல இருந்தேன், ஹோல் டே டயர்டாக இருந்தேன். 2017 எனக்கு ஸ்ட்ரோக் இருந்தது. 20 years வந்து தைராய்டுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். எனக்கு கேட்டிங்கன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஸ்கூல் விட்டு வந்தேன்னு படுத்துருவேன். சண்டே ஆனால் மார்னிங் ஒர்க்கை முடிச்சேன்னா திரும்ப ஈவினிங் வரைக்கும் சோஃபாவில் படுத்தே இருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் எப்போ கம்யூனிட்டியில் வந்து நம்ம ஃபுட்டை எடுத்தேனோ அன்றைக்கி வந்து அந்த உட்கார்றதுன்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. நின்றுக்கிட்டே இருப்பேன், ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆக்டிவாக இருக்கேன். ஸ்ட்ரோக்குக்கான மெடிசனையும் வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தைராய்டு மெடிசனை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னோட 17 kg வந்து ரெடியூஸ் பண்ணேன். நானும் மெடிசனில் கம்மி பண்ணேன். டாக்டர் அதை சொல்லணும்ல, கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துட்டேன். எடுக்க மாட்டேன், ஹெல்த்தியாக இருக்கேன். இப்போது திரு எஸ்.டி. கோபி சார் அவர்களை திருமதி விஜயா சதீஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த கம்யூனிட்டி ஒர்க்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோல்டே டயர்டாக இருக்கும். மாடிப்படி எல்லாம் முடிச்சு வாங்குவோம், வேலை செய்ய முடியாது. மாடிப்படி ஏறும்போது வாக்கிங் எனக்கு 20 வருஷமாக தைராய்டு இருந்தது. தைராய்டு வந்து எனக்கு 200 mg மாத்திரை கொடுத்துருந்தாங்க, கொடுத்தாங்க டாக்டர். எப்படின்னா 6 மாதம் கழிச்சு டெஸ்ட் பண்ண இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு போனாங்க. அது வந்து 200 ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலையும் செய்ய முடியல. என்னடா தெரிஞ்சுட்டு இருக்கையில் மேடத்தை மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைச்சோன்னா நான் போய் பார்த்தேன். எனக்கு வந்து எல்லாமே இது பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து எப்படி சாப்பிடணும், எப்படி எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை
திரு சந்திரமோகன் சார் அவர்களை செல்வி மிருதுளா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய சார்பாகவும் வந்து ஒரு என்னுடைய ஃபீட்பேக்கும் அதை உங்களுடைய சார்பாக வந்து ஒரு ஃபீட்பேக்காக வந்து அவங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதல்ல இந்த ப்ரோக்ராம் வரும்போது வந்து விஞ்சிலா என்ன பேசுவாங்க அப்படின்றது வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப மிக அருமையாக வந்து பேசியிருக்காங்க. அதாவது ஒரு நைஸ் ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரெசன்டேஷன் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பல புதிய செய்திகள், அதாவது வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் வந்து அதை வந்து இன்டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக ஒவ்வொரு போர்ஷனாக வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது வந்து வெயிட்டு கூடினா என்ன ப்ராப்ளம், வெயிட் கம்மியானா என்ன ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நாம் வந்து எடுத்துக்கிற அந்த ஃபுட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும். இது கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே தேவை. அவங்க சொன்ன மாதிரி வந்து ஆஃப்டர் 40 நம்ம எல்லா இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணுறோம். நம்மளை பெரும்பான்மையான இருக்கிற எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து 44 வயசில் வந்து நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள்லாம் வந்து சொன்னபோது வந்து உண்மையில் அது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு கோச்சிங் போயிருக்கீங்க, அது மூலமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்றது வந்து புரிஞ்சிக்க முடிந்தது. ஆனால் 44 வயசில் வந்து நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தது வந்து எங்களுக்கு வந்து இப்போ அது ஒரு உற்சாகமாக இருக்குது. அதாவது வந்து என்கரேஜிங் அப்படின்ற நாம் வந்து சொல்லலாம். அதனால் வந்து நாங்களும் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து எல்லாரும் வந்து கோச்சிங்கில் வந்து சேர்ந்துட்டு அந்த இன்ஸ்பயர் ஆகி அதில் வந்து உங்ககிட்ட வந்து கன்சல்டிங் வந்து பண்ணலான் இருக்கோம். நைஸ் ப்ரெசன்டேஷன். அதோடு இல்லாமல் உங்கள் டீம் வந்து உங்கள் கோச் வந்து மேடம் வந்து ஷி ஹஸ் எக்ஸ்பிளைன் நைஸ்லி. ஆமாம், நீட் அண்ட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா அழகாக வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி, thank you for your nice presentation. Thank you for your teammates also. Nice.